கர்த்தரும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேசவிடாது அதட்டினார். அப்போ பாருங்க, அநேக ஜனங்களை விட்டு பிசாசு புறப்பட்டு போனது என்று சொல்லப்படுகிறது. பிசாசு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தது, அறிந்திருந்தது. அதனால் அது சத்தமிட்டு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னதை வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, அந்த பிசாசுகளை தேவன் அதட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வியாதிப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரும் பொழுது அவர்களை சுஸ்தமாக்கினார். அநேகர் பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வரும் பொழுது பிசாசுகள் துரத்தப்பட்டது. ஆனால் பிசாசு அறிக்கை செய்து சத்தமிட்டு ஜனங்களை விட்டு விலகி ஓடினது. அப்போ பிசாசுக்கு அறிந்திருந்தது தேவன் இயேசு தேவனுடைய குமாரன் என்று. இப்போ தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துக்குள் வல்லமை இருந்தது. அதட்டினார், விரட்டினார், பிசாசுகள் ஓடின. அப்போது அந்த அளவு தேவன் அவருக்குள்ளாக ஆவியானவர் பலத்திருந்தார். தேவனுடைய வார்த்தை எங்கே உண்டோ அங்கே இருளுக்கு அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு தந்திரங்கள் செயல்படாது. சத்திய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசு நிற்க முடியாது. அப்போ ஜனங்களை ஆளுகை செய்வது பிசாசினுடைய கிரியை தான். ஆயினும் அவைகளுக்கு தேவன் யார் என்று அறிந்திருந்தது. ஒரு முறை என்னுடைய வாழ்விலும் கூட என்னுடைய மனைவி அநேக பிசாசின் வல்லமையினால் அகப்பட்டு போராடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அநேக இடங்களிலே கொண்டு போய் ஜெபிப்போம். அங்கே விடுதலை ஆவார்கள். மீண்டும் வீட்டுக்கு வந்த பிறகு இரவிலே அவர்களுடைய ரூபம் மாறும், பேச்சுவார்த்தைகள் மாறும், அவர்கள் தற்கொலைக்காக ஓடுவார்கள். இப்படி இரவு முழுவதும் பலவிதமான இன்னல்கள், போராட்டங்கள், பிசாசினுடைய கிரியைகள். 4 மாதங்கள் நான் தூங்கவே முடியவில்லை. இரவு முழுவதும் விழித்திருப்பேன். ஏனென்றால் இரவு 12 மணியிலிருந்து விடியகால 5:30 மணி வரைக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடைபெறும். எல்லாம் அவர்கள் தற்கொலைக்கென்றே அந்த ஆவி அவர்களை கொண்டு செல்லும். அப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு முறை எல்லா நேரங்களிலும் வெளியே கொண்டு போய் ஜெபிக்க முடியாது. அப்பொழுது இந்த வேதத்தை எடுத்து அவர்களுடைய தொடையில் வைக்கும் பொழுது உட்கார்ந்திருந்து அந்த வேதத்தை அவர்களால் தொட முடியவில்லை. அவர்களே சொல்கிறார்கள், எனக்கு எரியுது, எடுறான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களால அந்த வேதத்தை தொட முடியல. அது மற்றவர்கள் பார்வைக்கு அது புத்தகமாக இருக்கலாம். ஆனால் என் மனைவிக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிக்கு அதால் இருக்க முடியவில்லை. சரீரம் முழுவதும் எரிகிறது என்று கூச்சலிட்டது. அதை எடு என்று சொன்னது. நான் அன்று முதல் அறிந்து கொண்டேன், சத்திய வேதம் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளது. மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசு அது அறிந்திருக்கிறது. அதால் அதை மேற்கொள்ள முடியவில்லை, சத்திய வார்த்தையை மேற்கொள்ள முடியவில்லை. அது எரியுது என்று சொன்னது. இது மெய்யான சாட்சியை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். அன்று முதல் நான் எடுத்த இந்த வேதம் எங்கும் வைக்க மாட்டேன். அநேக வீடுகளை நாம் பார்க்கும் பொழுது வேதகம் அங்கு இங்குமாய் இருக்கும். அதல்ல, அது ஒரு புத்தகம் அல்ல. மனிதனுடைய பார்வைக்கு அது புத்தகமாக இருக்கலாம், ஆனால் பிசாசு நடுநடுங்கும். இந்த சத்திய வார்த்தைக்கு அதை எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு மனிதனுக்குள் பிசாசு இருந்தால் இந்த வேதத்தினுடைய வார்த்தையை சொல்லும் பொழுதே அகன்று புறப்பட்டு போய்விடும். காரணம், இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனாயிருந்தார். அதனால் அவர் பேசின வார்த்தையிலே பிசாசு புறப்பட்டு போனது.
அநேகரை விட்டு புறப்பட்டு போனது. அப்படி என்றால் வந்தவர்கள் அநேகர் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த பிசாசு இயேசு தேவனுடைய குமரன் என்று அறிந்திருந்தது. தேவனுடைய குமரனாகிய கிறிஸ்து என்று அந்த பிசாசு அறிந்திருந்தபடினாலே அது சத்தமிட்டது, அதை அதட்டினார், விரட்டினார். இந்த காரியம் என் வாழ்வில் நடந்தது. வேதத்தை எடுத்து வைக்கும் பொழுது அதை தொடக்கூட முடியவில்லை. ஆனால் அநேக கிறிஸ்துவ வீடுகளிலே அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களா? அந்த வார்த்தையினுடைய மகிமை அறிந்திருக்கிறார்களா? பிசாசை கண்டு நடுநடுங்கிறார்கள். அநேகர் பிசாசினால் அகப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதை துரத்த முடியவில்லை. சீசர்களும் அப்படிதான், பிசாசை துரத்த முடியவில்லை. ஜனங்கள் அவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய சீசர்களால் இந்த பிசாசு அவர்கள் துரத்த முடியவில்லை என்று சொல்லும் பொழுதுதான், எத்தனை காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன், எப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்கள், சில ஜாதியான பிசாசுகள் உபவாசமின்றி அது போகாது என்று ஒரு ரகசியத்தையும் அங்கே அந்த சீசர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜெபம் மாத்திரமல்ல, உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பிசாசு நடுநடுங்கும், அது மனிதரை விட்டு அகண்டு புறப்பட்டு போய்விடும். இதை தன்னுடைய சீசர்களுக்கு அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். அதனால் எப்படிப்பட்ட பிசாசாகவும் இருக்கலாம், ஊமையாய் வைக்கும், முடவராய் மாற்றிவிடும், கெட்டி வைக்கும், முரட்டுத்தனமுடையதாயிருக்கும். இப்படி பல விதமான குணமுடைய பிசாசுகள் ஜனங்களுக்குள் புகுந்து அவர்களை வஞ்சித்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும், துரத்தப்படும். இயேசுவினிடத்தில் அநேக வியாதிஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். அவர் தன் கையை வைத்து சுஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை கேட்டவர்கள், அவருக்குள் இருந்த பிசாசனது சத்தமிட்டு விலகி புறப்பட்டு போனது. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அது பரிசுத்த வேதாங்கமாய் இருக்கிறது. இப்போ இன்னைக்கு பயத்துக்கு ஏதாவது ஒரு பேய் பிசாசு வந்துடுமோங்கிறதுக்காக தலைவாணி, அதாவது தலைக்கு கீழாக வேதத்தை வைத்து தூங்குகிறவர்கள் உண்டு, தூக்கம் வராமல் இல்லையா, நெஞ்சின் மீது வைத்து தூங்குவார்கள். இப்படி பலவிதமான பயங்கள் வரும் பொழுது வேதத்தை அதற்காக பயம் நீக்கும்படியாக வேதத்தை எடுப்பார்கள். இது கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் செய்வார்கள். இன்று அறிந்தவரும் அதுதான் செய்கிறார்கள். அதல்ல, அறிந்தவர்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த சத்திய வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படி வார்த்தை உனக்குள் இருந்தால் பிசாசனவன் உன் ஆத்மாவை தொடுவே முடியாது, உனக்குள் வராது. உன்னை அவருடைய வார்த்தை வேலியடைத்து வைத்திருக்கும். எவனிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த சரீரம் முழுதும் அக்னியாய் மாறிவிடும். தேவன் அப்படியாக வேலியடைத்து வைத்திருப்பார். எங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அங்கே ஒரு பெரிய பிரகாசம் உண்டாகிவிடும். இருள் அங்கே ஆளுகை செய்ய முடியாது. அப்போ இந்த பிசாசின் வல்லமைகள்லாம் எதை குறிக்கிறது என்று பார்த்தோமானால் இருளை தான் குறிக்கிறது, மறைவானது தான் குறிக்கிறது, பொய் தான் அங்கே வெளிப்படுகிறது. இப்படி தந்திரமாய் வஞ்சிக்கிறது. இவனிடத்திலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டுமானால் உனக்குள் ஜீவ வார்த்தைகள் இருக்க வேண்டும். அது வேத வார்த்தைகள் உனக்குள் இருக்கும் பொழுது உன்னை ஒருவனும் ஆள்கை செய்ய முடியாது. அது இல்லாத பட்சத்தில் தான் பிசாசனவன் உள்புந்து விடுகிறான். அப்போ பாருங்கள், போய் ஒரு இடத்துல மற்றொரு இடத்துல போய் ஜெபிப்பதும்
தனித்து ஜெபிக்க முடியாது, பிசாசு கெட்டி வைத்திருக்கிறபடினால ஆலயத்தில் போதகரிடத்தில் போய் ஜெபிப்பார்கள், இல்லை ஊழியக்காரரிடத்தில் ஜெபிப்பார்கள். இப்படி தனி ஜெபம் பண்ணுகிறவரிடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது அந்த அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறும். அது அந்த சரீரத்தை விட்டு, அந்த ஆத்மாவை விட்டு வெளியேறின பிறகு நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட்டோமானால் கர்த்தர் வேலி அடைத்து விடுவார். ஆனால் நாம் மீண்டும் அதே பழைய நிலையிலே நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் ஒரு பிசாசு போய் 7 அன்னத்தை கூட்டி கொண்டு வந்துவிடும். அப்படி என்றால் 8 பிசாசுகள் சரீரத்துக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். அப்படி 8 பிசாசுகள் உடையவன் அவன் சுயமாய் வாழவே முடியாது. அவன் ஆத்மாவை அடக்கி அதனுடைய இச்சைகளை அந்த மனிதனை வைத்து செய்து கொண்டு இருக்கும். அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது, உண்ண முடியாது, செயல்பட முடியாது. இப்படி அவனை முடக்கி இருளுக்குள்ளாக வைத்துவிடும். எனவே தான் நீ விடுதலையாக்கப்பட்ட உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எப்படி விடுதலையாக்கப்பட்டாயோ அப்படியே அதில் பூர்ணமாக சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ சத்திய வார்த்தைகளிலே நீ நிலைத்திருக்கும்போது அந்த சத்திய வார்த்தை உன்னை காத்து கொண்டிருக்கும். எங்கே சத்தியம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எனவே இந்த வார்த்தைகள் தான் உன்னை விடுவிக்கும். அப்போ ஒரு மனிதன் முதலாவது ஜெபிக்க முடியவில்லை, அவன் ஏதோ ஒரு தவறினாலோ ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் பிசாசு உட்புந்திருப்பான். அப்படி உட்புந்த அந்த பிசாசினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவன் அதே நிலைக்கு திரும்பினானால் அவன் முற்றிலுமாய் அவன் மீண்டும் கேடு உள்ள ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பிசாசுகளால் பாதிக்கப்பட்டு விடுவான். எனவே தான் விடுதலை பெற்ற உடனே அதற்கு பிறகு நாம் உறுதியாய் தேவனிடத்தில் வந்து விட்டோமானால் இந்த பிசாசு மீண்டும் உன்னை தொடாது. கர்த்தருடைய வார்த்தை எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த வார்த்தை அவனை முற்றிலுமாய் வேலியடைத்து பாதுகாக்கும். இதுதான் அங்கு நடந்தது. பிசாசுகளுக்கு அறிந்ததை நாம் இன்னும் அறியாமல் இருந்தோமானால் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்? எனவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டுமானால் நாம் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு விலகி ஓட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பிசாசு கூட சொல்லுது தேவனுடைய குமரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிடுகிறது. நாமும் அவரை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தையினால் நாம் பிழைப்போம், பிசாசின் வல்லமைகளிலிருந்து விடுதலை பெறுவோம். எனவே இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தை யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். பிசாசு உட்பு இல்லை, முழுமையான ஒரு விடுதலை பெற்று சாட்சியாக வாழ முடியும் என்பதுதான். அநேகருக்குள் இருந்த பிசாசுகள் துரத்தப்பட்டது போல இந்த சத்திய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளில் பிசாசினால் அகப்பட்டிருந்தீர்களோ என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலை ஆக்குவாராக. அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய காதுகள் திறக்கப்படும்படி, யாரெல்லாம் பிசாசினுடைய வல்லமையினால் அகப்பட்டு மந்திர சூனிய பில்லி சூனியங்கள்னாலும் ஏவல் பிசாசினாலும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்களானால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த கெட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக, அந்தகார வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக, இருளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் அக்னி பற்றி எறிவதாக, தீங்கை விளக்குவேராக. அப்பா, எல்லா தீமைக்கும் விளக்கி பாதுகாத்து அப்பா உங்களுடைய இரத்தத்தினாலே அவர்களை விடுதலையாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக, முரட்டாட்டத்தின் ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக, சரீர கெட்டுகள் அறுக்கப்படுவதாக, வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. இப்படியாக அப்பா இந்த பிள்ளைகள் முழுமையாய் விடுதலை பெற்று சாட்சியாக நிற்பார்களாக. இயேசுவின் கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும். உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். மீண்டும் நல்ல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக.
தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ்.